நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. அது அனு. இல்ல இதுல இல்லம்மா. அனு, இதுல ஒரு பொருள் வாங்காம விட்டுட்டோம். நீ வாங்கிட்டு வாப்போம். என்னம்மா, நீங்க யார பாத்துட்டு வரீங்க? ஒண்ணும் இல்ல, யாரையும் பார்க்கல. அப்புறம் ஏன் அங்க இங்கன்னு போயிட்டு இருக்கீங்க? சரி வாங்க போலாம். அனு, அந்த பொருள் வாங்கிட்டமா? அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களா? என்னம்மா, ஏதோ அவசரமா என்ன பார்க்கணும்னு சொன்ன? இருந்தாலும் நீ எப்பவுமே பதட்டமா தானே இருப்ப. சொல்லு, என்ன? நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் என்னோட பிரச்சனைக்காக உங்களை அடிக்கடி கூப்பிடுறது ஒருவேளை உங்களுக்கு தொல்லையா கூட தெரியலாம். என்னதான் இருந்தாலும் எனக்கும் இல்ல என் பொண்ணுங்களுக்கும் ஏதாவது தேவைப்பட்டா உங்களை தவிர வேற யாரை நான் கூப்பிட முடியும்? எங்களுக்குன்னு வேற யாரு இருக்காங்க? இப்ப அதெல்லாம் இல்லைன்னு யாரு மறுத்தா? கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடி வந்து நிக்கிறதில்ல. நீ ஒரு உதவின்னு கேட்டு நான் என்னைக்காவது செய்யாம இருந்திருக்கேனா? அப்புறம் எதுக்கு நீ அதை நினைச்சு வருத்தப்படுற? இப்போ என்னதான் உன்னோட பிரச்சனை சொல்லு. அது அண்ணே. என்னாச்சுமா? அண்ணே, நான் இன்னைக்கு ஒரு ஆளை பார்த்தேன். அத பத்தி பேசதா நான் உங்களை உடனே வர சொன்னேன். நீ எப்படி யாரை பார்த்த? அத நான் யாருன்னு சொன்னா நீங்களும் சத்தியமா அதை நம்பவே மாட்டீங்க. யாரை பார்த்தேன்னு சொல்லு, அப்பதானே நம்பலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்க முடியும். நான் இன்னைக்கு பார்த்தது என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்ச அந்த துரோகி கிரணா. ஆமாண்ணே, அது அவனேதான். என்ன? அவன் எப்படி இங்க? என்ன நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? இறந்து போனவன் எப்படி உன் முன்னால வந்து நிற்பான்? அவனை என் கண்ணால நான் பார்த்தேனே. அவன் இறந்து 8 வருஷம் ஆகுது. அவன் எப்படி உன்னோட கண்ணு முன்னால வருவான்? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எனக்கு கிறுக்கு பிடிக்கலனே, அது அவன்தான். சே, இங்க பாரு, உன்னோட பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? உன்னோட பொண்ணுகளை பத்தி அளவுக்கு அதிகமா நீ யோசிக்கிறது தான். உனக்கு அப்படி தோணி இருக்கும்னா அது உண்மை இல்லை. மனோவுக்கும் அணுவுக்கும் இடையில கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதுனால உன் மனசுல அணுவோட முதல் கல்யாணத்தை பத்தின சிந்தனைகள் ஒருவேளை ஓடிட்டு இருந்திருக்கும். கிட்டத்தட்ட கிரண் மாதிரி இருக்கிற யாரையோ ஒருத்தரை நீ பார்த்துக்கிட்டு அது கிரண் தானே நீ முடிவு பண்ணியிருப்ப. இதுதான் அங்க நடந்திருக்கும். அது தவிர கிரண் உன் முன்னாடி வந்து நிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. அண்ணே, அவன் இறந்துட்டாங்கிறத எப்படி உறுதியா சொல்ல முடியும்? நாம அவனோட டெட் பாடியை பார்க்கவே இல்லைல்ல. போலீஸ் தானே நம்ம கிட்ட வந்து சொன்னாங்க. அது போதாதா? போலீஸ் சொன்னதுக்கு அப்புறம் அதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? அந்த ஆத்துல விழுந்தவங்களோட பணம் இதுவரைக்கும் யாருக்குமே கிடைச்சதில்லைன்னு சொல்றாங்க. அப்படி சொல்றதா நம்ம கேள்விப்பட்டதில்ல. அங்க அந்த அளவுக்கு ஆழம் இருக்குமா?
ஒருவேளை நீ சொன்ன மாதிரி கிரண் உயிரோட தான் இருக்கான்னு வச்சுக்கயேன். 8 வருஷமா எந்த கேள்வியும் கேட்காம அவன் சும்மா இருப்பான்னு நினைச்சிட்டு இருக்கியா? இதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், உங்களால இதை நம்பவே முடியாதுன்னு. நம்பணும்னா இது எனக்கு உண்மைன்னு தோணணும்ல. நான் சொல்றது உண்மைதானே. என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சவன எங்க பார்த்தாலும் என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். நாங்க ஒரு ஷாப்ல இருந்து வெளியில வரும்போது தான் நான் அவனை பார்த்தேன். ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன். ஆனா அது அவன் தான். நான் உடனே போய் அவன் இருக்கானான்னு பாக்குறதுக்குள்ள அவன் அங்கிருந்து போயிட்டான். அவன் அந்த இடத்துல எவ்வளவு தேடியும் அங்க எங்கேயுமே அவன் இல்ல. அனு அவனை பார்த்தாளா? பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. நான் அவனை தேடினதை அனு பார்த்துட்டு, நீங்க யாரம்மா தேடுறீங்கன்னு அனு என்கிட்ட கேட்டா. கிரணை பார்த்தா அதுக்கப்புறம் அவளோட பழைய ஞாபகங்கள் திரும்ப வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்கா? அது உண்மைதானே. எனக்கும் அந்த பயம் இருக்கதா செய்யுது. இல்ல நீ எதுக்குமா பயப்படுற? நீ பார்த்த ஆளு அந்த கிரணா இருக்காது. அவன் மாதிரியே இருக்கிற வேற யாரையோ பார்த்துருக்க. கன்ஃபார்மா சொல்ற அளவுக்கு நீ அவனை நல்லா கிளியரா பாத்தியா? பார்த்துருக்க மாட்ட. எனக்கு நல்லா தெரியும்னே. அவனோட உருவம் நான் செத்தா கூட சரி என் மனசுல இருந்து போகவே போகாது. அவனை எங்க பார்த்தாலும் என்னால அவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். நான் தான் சொல்றேன்ல, அவனை மாதிரி இருக்கிற யாரையோ ஒருத்தரை நீ பார்த்திருப்ப. அது கண்டிப்பா நீ உன் மனசுல பயந்துட்டு இருக்கிற அவன் தான்னு நீ நம்புற. அவ்வளவுதான். அண்ணே, நீங்க இப்படி உறுதியா சொல்றதுனால இப்ப எனக்கே என் மேல சந்தேகமா இருக்க. நான் பார்த்தது உண்மையிலே அந்த கிரண் தானா? ஒருவேளை அங்க கிரண் மாதிரி தோற்றம் கொண்ட வேற யாராவது அங்க இருந்தாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு இப்ப ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் அவனை பார்த்த உடனே மயக்கம் போட்டு விழல, அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் நான் ஆடியே போயிட்டேன். இந்த மாதிரி கண்டபடியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காம கொஞ்சம் நிம்மதியாயிரு. அனுவோட கல்யாணம் மட்டும் முடியட்டும். அதோட உன்னோட எல்லா பயமும் போயிடும். இங்க பாரு, மறுபடியும் இந்த மாதிரி கிறுக்குத்தனமா எதுவும் பேசிட்டு இருக்காத. நான் கிளம்புறேன். என்ன சார், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப எதுவும் முன்ன மாதிரி இல்லையே. வேலை திருவனந்தபுரத்துல. இந்த திருவனந்தபுரம்ங்கிறது அண்டார்டிகால ஒன்றும் இல்லையே, நம்ம ஸ்டேட்குள்ளேயே தானே இருக்கு. இல்ல திருவனந்தபுரத்துக்கு போயிட்டா மத்தவங்க யாரையும் பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சட்டம் எதுவும் இருக்கா என்ன? எப்பயாவது உன்னை பார்த்து பேசலான்னு ஆசையா வந்தா நீ எப்ப பார்த்தாலும் மூட் அவுட்லயே இருக்க. அப்புறம் என்ன பேசுறது? அது சரி, இப்ப எல்லாமே என்னோட தப்புன்னு ஆயிடுச்சா? பின்ன இங்க எர்ணாகுளத்துல நான் மட்டுமே நிம்மதியா வேலை செஞ்சிட்டு இருந்தேன். திருவனந்தபுரத்து வரத்துக்கு என்ன காரணம்? நீ தானே? மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபருக்கு நீ அப்ளை பண்ண விஷயத்த எவ்வளவு நாள் கழிச்சு என்கிட்ட சொன்ன? அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வேண்டான்னு நான் சொல்லிருப்பேன்ல. கல்யாண விஷயத்துல அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் எந்த பதிலும் சொல்ல முடியலன்னு தான் நான் இந்த ஊரை விட்டு போகவே முடிவு பண்ண. இன்னமும் அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா நீ எதுவும் சொல்லாம இருக்கறதால என்னால அவங்களுக்கு பதில் கொடுக்கவே முடிய மாட்டேங்குது. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. அப்புறம் உங்களை பிடிக்காதுன்னு, இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. அப்பாவும் அம்மாவும் அதே தான் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப எதுக்காக இவ்வளவு லேட் பண்றீங்கன்னு. வழக்கமா பொண்ணுங்க கல்யாணத்தை தள்ளி போட்டதுக்காக படிப்பு முடியட்டும், எக்ஸாம் முடியட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் பிரச்சனை அது எதுவுமே இல்லைன்னு உனக்கு தெரியும்ல. நான் இப்ப வரைக்கும் கல்யாணத்துக்கு மனசளவுல தயாராவே இல்ல. அப்படி தயாராகாம நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா உங்க வீட்டுல மட்டும் இல்ல, நீங்க கூட கொஞ்ச நாள்ல என்ன வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க வீட்டு ஆளுங்களோட எதிர்பார்ப்புக்கும் உங்களோட விருப்பத்துக்கும் என்னால அனுசரிச்சு வாழ முடியாம போயிட்டா அதனால நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை அதிகமா தான் ஆகும். ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீ இந்த மாதிரிலாம் இல்லையே. கல்யாணத்துக்கு நீ சரின்னு சொன்ன. இதுக்கு முன்னாடி 2 தடவை ஏதேதோ காரணத்தால நம்ம கல்யாணம் தள்ளி போயிடுச்சு. இந்த தடவை எந்த தடையுமே கிடையாது. ஆனா நீ பின்வாங்கிட்ட. நான் பின்வாங்கவே இல்லையே. நீங்களாவது என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க.
சில நேரத்துல எனக்கே தோணுது என் மனசு இப்பெல்லாம் முன்ன மாதிரி நிம்மதியா இல்லைன்னு. மனசு நிம்மதியா இல்லைன்னா என்னால எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதுக்கு தான் உங்ககிட்ட நான் கொஞ்சம் டைம் கேக்குறேன். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னு நான் சொல்லட்டுமா? என்ன? எத்தனை வருஷம் ஆனாலும் உன் மனசு பழைய நிலைமைக்கு திரும்ப வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இழந்தது எதையும் அடிநின்ற நோக்கமே உனக்கு கிடையாது. விலகி விலகி போக பாக்குற. நான் என்னன்னு சொல்றது? எனக்கு நல்லா தெரியும் நீங்க சொல்ற மாதிரி உங்களை விட்டு விலகணும்னு என்னோட நோக்கம் இல்ல. உன்னோட மனசுல நானும் இல்ல உன்னோட அம்மாவும் 2வது இடத்துல இல்ல 3வது இடத்துல தான் இருக்கும். சொல்ல முடியாது, அதுக்கு கீழே இருக்கலாம். முதல் இடத்துல அம்மு தான். அதான் உன்னோட பிரச்சனையே. உண்மைதானே? கரெக்ட் தான். நான் இப்போலாம் அவளை பத்தி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அவளுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு எப்பவும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். தெரியாம தான் கேக்குறேன். உன் அம்மாவுக்கே அம்மு மேல இல்லாத பாசம் உனக்கு அம்மு மேல வர்றதுக்கு என்ன காரணம்? அம்மு உனக்கு தங்கச்சி தானே? தங்கச்சி மேல அவ்வளவு பாசத்தை கொட்ட வேண்டிய அவசியம் என்ன? பல தடவை நானும் அதை பத்தி யோசிச்சிருக்கேன். நான் எதுக்காக அவ மேல இவ்ளோ அன்பு காட்டுறேன்னு. அவளை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் மனசு ஏன் கடந்து அப்படி அடிச்சுக்குதுன்னு நான் யோசிச்சிருக்கேன். அது ஒரு அக்காக்கு தங்கச்சி மேல இருக்க பாசத்தால மட்டும் இல்ல, ஒரு அம்மாக்கு தன்னோட பொண்ணு மேல இருக்க அன்பும் அக்கறையும் அவ மேல இருக்கிறத நான் பல தடவை உணர்ந்திருக்கேன். உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாத விஷயத்த கண்டபடி யோசிச்சு கடைசியில் உன் வாழ்க்கையவே இல்லாமக்கிடாத. அவளை எடுத்து வளர்த்துட்டு இருக்காங்கங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அவ மேல பாசம் இன்னும் அதிகமாச்சு. எனக்கு இருக்க மாதிரி அவளுக்கும் ஒரு அப்பாவும் அன்பும் அக்கறையும் காட்ட ஒரு அம்மா இல்லாதவளாச்சே அம்மோன்னு யோசிக்கும் போதுதான் நான் அவளை இன்னும் நெருங்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் அவளோட தாயா இருக்கணும்னு முயற்சி பண்ண ஆரம்பிச்சேன். நீ சொன்னது உண்மைதான் மனு. எனக்கு கிறுக்குதான் பிடிச்சிருக்க. அம்மாவை ஒதுக்கவோ இல்ல வெறுக்கவோ முடியாத ஒரு நிலையில இருக்கேனா? என்ன பண்றதுன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியல. நிஜமாவே உங்களையும் அம்மாவையும் இழந்துடக்கூடாதுன்ற நிலைமையில இருக்கேன் நான் இப்போ. நான் ஒன்னு சொல்லட்டுமா? உன்னை இழந்துடக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அதனால தான் நானும் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சொல்லுங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் அம்முவை நம்ம கூடவே கூட்டிட்டு போயிட்டா நானும் நீயும் வருத்தப்படாம இருக்கிறதுக்கு இதுதான் சரியான வழின்னு எனக்கு தோணுது. ஆனா உன்னோட வீட்ல அதுக்கு ஒத்துப்பாங்களா? அவங்க ஏதாவது சொல்ல மாட்டாங்க? நாம இந்த விஷயத்தை பத்தி யார்கிட்ட சொன்னாதானே? எனக்கு திருவனந்தபுரத்துல தானே வேலை. கல்யாணம் முடிஞ்ச உடனே நாம ஒரு வீடு எடுத்து நாம அங்க போயிடலாம். அங்க அம்மாவை கூட்டிட்டு போயிட்டா யார் கேட்க போறாங்க? இல்லனாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் யார் என்ன கேட்டா நமக்கு என்ன வந்தது? நான் எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கும் வேற வழி எதுவும் தோணல. அம்மா நம்ம கூட்டிட்டு போறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா கல்யாணத்துக்கு நான் ரெடி. ஓகே, இனி எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடத்துறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேன். சரி, இப்போ உன் பிளான் தான் என்ன? எனக்கு என்ன பிளான்? வீட்டுக்கு போகணும். ஏய், இப்பவே போய் ஆகணுமா? கொஞ்சம் லேட்டா கூட போலாம். அப்படின்னா ஒரு காஃபி குடிக்கலாமா? ஐயோ, அதெல்லாம் முடியாது. நான் எங்கேயோ வரல. ஏன் கூட வர மாட்டீங்களோ? எல்லாம் பயமா? இதுக்கு மேல எதுக்கு பயப்படுற? நாம தான் ஒன்னாக போறோம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறதால காஃபி குடிக்க கூடாது, டீ குடிக்கலாமா என்ன? அப்போ உன்னோட ஹியூமர் சென்ஸ் நீ இன்னும் இழக்கலல்ல. சரி, அப்ப டீயே குடிக்கலாம். சரி, எனக்கு சுகர் வேண்டாம். ஏன், உனக்கு சுகர் இருக்கா? ரத்தத்துல இல்ல, என் மனசுல இருக்க. அவ்வளவு ஸ்வீட் இருக்கிறதால எக்ஸ்ட்ரா சுகர் தேவையில்லை. எப்படி? சரி வா.
என்ன சார் வீடு எப்படி இருக்கு? சார் இதான் வீடு எப்படி இருக்கு? இது கொஞ்சம் ஓவரா இல்ல? இருக்கட்டும் சார், வாடகை கம்மி தானே. அவங்களுக்கு இங்க ஒரு ஆள் இருக்கணும் அவ்வளவுதான். அமெரிக்கால இருந்து அவங்க அடுத்த வருஷம் வரும்போது இது அப்படியே ஒப்படைச்சிட்டா போதும். சார் வண்டியில இருந்து வேற ஏதாவது எடுக்கணுமா? இல்ல, இதுக்கு மேல எதுவும் இல்ல. அப்புறம் அந்த கிச்சன் ஐட்டம் இது இல்லையா, அந்த பாத்திரம் கித்திரம்? இல்ல அதெல்லாம் தேவைப்படாது, இங்கே இருக்கு. இருந்தாலும் பிரயோஜனம் இல்ல. ஆ, நான் தனியா இருக்க போறேன். கிச்சன் வேலையெல்லாம் எப்படி செய்யறது? அப்போ உங்க ஒய்ஃபு? வைஃபா? ஒரு வைஃபை தேடணும். அதுக்காகவும் தான் இங்க வந்திருக்கேன். அது சரி, அப்ப பேச்சுலரா? சார் நான் அப்பயே யோசிச்சேன், கல்யாணம் ஆன ஆளா இருந்தா இந்த சின்ன வயசுலயே இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. சார் நீங்க கவலையே படாதீங்க, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு பொண்ணை நாம இந்த ஊர்லயே தேடி கண்டுபிடிக்கலாம். அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு மட்டும் சொல்லுங்க, அதை நான் பண்ணி வைக்கிறேன். அப்போ உனக்கு வீடு பிடிச்சி கொடுக்கறது மட்டும் இல்ல, பொண்ணு பாக்குற ச்சே. புரோக்கர் வேலையும் தெரியும். ஐயோ சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டீங்க. இது வரைக்கும் நான் அந்த வேலை செஞ்சதே இல்லை. உங்க நிலைமைய பார்த்த உடனே நான் இப்படி யோசிச்சேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. ஏன் என்னை பார்த்தா கல்யாணத்துக்கு ஏங்குற ஆள் மாதிரி தெரியுதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார், கல்யாணம் பண்ணிக்க தகுதியான ஆளுன்னு மட்டும் தோணுச்சு. சார் நல்ல வேலை இருக்கு, உடல் ஆரோக்கியமா நல்லா இருக்கிற ஒரு மனுஷன், நல்லா நடந்துக்கிறீங்க, அளவுக்கு அதிகமா பேசவும் இல்லை. பார்த்தாலே தெரியும் சார் நீங்க ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்னு. நல்ல பொண்ணத்தோட இந்த குவாலிட்டி போதாதா? கரெக்டு தான். அப்போ கல்யாணம் பண்றதுக்கு இவனுக்கு என்ன யோகிதை இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கியா? ஐயோ சார் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார். சார் சில பேரை பார்த்த உடனே நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும் சார். உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சு போயிடுச்சு, அதனால என் மனசுல தோணுன உடனே நான் சொல்லிட்டேன். ஆ, உன் கஸ்டடியில கல்யாண வயசுல பொண்ணுங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன சார் அப்படி சொல்றீங்க? இல்ல, உன் பாடி லாங்குவேஜை பார்த்தோன்னே அப்படி தோணுச்சு. பாத்தீங்களா, மறுபடியும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த காலத்துல நல்லது பண்ணலாம்னு நினைச்சா கூட தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் சார் கிச்சன் அந்த பக்கம் தான் இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுனால கிச்சன் ஐட்டம் எதுவும் வாங்காம விட்டுறாதீங்க. கிச்சனை ஏன் சார் நீங்க வேஸ்ட் பண்ணணும்? தேவைப்படுற அளவுக்கு ஒரு பாத்திரம் வாங்கிட்டீங்கன்னா எப்பவாவது கொஞ்சம் டீ போட்டு குடிக்கலாம், ஆம்லெட் போட கூட யூஸ் ஆகும். இல்லைனாலும் சாருக்கு அது தேவைப்படும். இல்ல அதாவது நம்ம நாட்டுல எதுக்கு எடுத்தாலும் பந்து போராட்டம்னு வந்துடும். அந்த மாதிரி நேரத்துல நமக்கு மட்டும் சமைக்க தெரியலன்னு வைங்க, பட்டினி தான். நானே அனுபவிச்சிருக்கேன் சார், அதனாலதான் சொல்றேன். இப்ப வேண்டாம், அப்புறம் பார்க்கலாம். அப்போ என் உதவி உங்களுக்கு தேவையில்ல. ஒரு நல்ல வீடு கேட்டீங்க, அதை நான் ரெடி பண்ணிட்டேன். எப்படி இருக்கு சார், வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அதனால தானே இதுவே போதும்னு சொன்னேன். போதும், இதை மட்டும் கேட்டா போதும். சாரோட திருப்தி தான் என்னுடைய சந்தோஷம். அப்புறம் சார் முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க, வீடை நல்லா சுத்தி பார்த்துட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன். உனக்கு வீடு பார்த்து கொடுத்ததுக்கு கமிஷன் வேணாமா? ஐயோ சார், அதை கமிஷன் சொல்லாதீங்க சார். பத்திரிக்கைக்காரங்க கேட்டா ஏதோ கோடிக்கணக்கில் பிசினஸ் பண்றோம்னு நினைச்சுப்பாங்க. அப்புறம் ஒரு வாரம் அதை பத்தியே பேசுவாங்க. நான் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணேன், அது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்க கையால ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். சுருக்கமா சொல்லுனா உங்களால நான் சந்தோஷப்படுறேன், அவ்வளவுதான். உன் பாஷையில சொல்லணும்னா இவ்வளோ சந்தோஷம் போதுமா? ஐயோ இது தாராளம் சார். ஆனா இவ்வளவு சந்தோஷம் ஒன்னா கிடைச்சதுன்னா அப்புறம் சந்தோஷப்பட ஒண்ணுமே இருக்காதே சார். நான் அப்படிதான் யோசிப்பேன். அதுக்கு என்ன பண்றது? ஒரு விஷயம் பண்றேன், இப்போதைக்கு எனக்கு இது போதும். இதை வச்சு நான் ரொம்ப சந்தோஷமாவே இருப்பேன். மீதி சந்தோஷம் உங்ககிட்டயே இருக்கட்டும். எனக்கு சந்தோஷம் வேணும்னு தோணும் போது நான் வந்து வாங்கிக்கிறேன் சார். இந்தாங்க வாங்கிக்கோங்க. அட வாங்கிக்கோங்க சார். ஓகே சார், நான் கிளம்புறேன். சார் உங்களுக்கு ஏதாவது வேணா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. என்ன வேலை சொன்னாலும் பொறுப்பா செஞ்சு முடிப்பேன். ஓகே சார்? சார்
சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் கிளம்புறேன் சார். உங்க கல்யாணத்தை பத்தி ஏதாவது நல்ல முடிவு எடுத்தீங்களா? அத பத்தி தான் பேசணும். மனோவோட வீட்ல இப்ப கல்யாணத்துக்கு எதிர்ப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அவங்க அப்பா அம்மா எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்களா? அது சரி. இப்ப வேற என்ன தடையா இருக்கு? எல்லா தடையும் நீங்கிருச்சுன்றதால கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லிட்டேன். நீங்க கோபி மாமா கிட்ட சொல்லி மனோவோட வீட்ல கொஞ்சம் பேச சொல்லுங்க. அதெல்லாம் நான் அவர்கிட்ட பேச சொல்றேன். போன தடவை நீங்க அங்க போனப்போ கண்டபடி பேசுனாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால மாமா ஏதாவது வருத்தத்துல இருப்பாரோ என்னவோ. ஐயோ, நம்ம விஷயத்துல எல்லாம் அண்ணன் அவ்வளவு சீரியஸா எதுவும் எடுத்துக்க மாட்டாரு. அது மட்டும் இல்ல, உன் கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் நடத்தணும்னு அண்ணன் எப்பவும் சொல்லுவாரு. அப்பாங்கிற ஸ்தானத்துல இருக்கிறவரால தினமும் ரோட்ல தள்ளாடிக்கிட்டு அங்கேயும் போக முடியுதே தவிர வேற ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு அண்ணனை தவிர வேற யாருமா இருக்கா? உன் கல்யாணம் மட்டும் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கலான்னு அண்ணன் எப்பவுமே சொல்லுவாரு. அப்போ அம்முவோட விஷயம், அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா? அவ கல்யாணத்துக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? அத பத்தி நினைச்சு இப்பவே ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டியதில்ல. அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட இந்த திடீர் மனமாற்றத்துக்கு என்ன காரணம்? இவ்வளவு நாளா கல்யாணம் இப்ப வேணா கொஞ்ச நாள் போகட்டும் தானே சொல்லிட்டு இருந்த. இப்ப மட்டும் உனக்கு எப்படி நல்ல புத்தி வந்துச்சு கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்ற? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கானோ. நான் கல்யாணம் வேண்டான்னு சொல்லவே இல்லையே. கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம்னு தானே சொன்னேன். இல்லனாலும் கல்யாண விஷயம் எப்பவுமே இப்படிதான். நாம நினைக்கும் போது கல்யாண வேலைகள் எதுவுமே நடக்காது. அந்த ஆண்டவன் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் குறிச்சு வச்சிருக்கான். நாம எவ்வளவு அவசரப்பட்டாலும் சரி, நேரம் கை கூடாம எதுவுமே நடக்காது. எப்படியோ நீ கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டல, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன். நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சா அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. முடிஞ்சா நாளைக்கே அவரை மனோவோட வீட்டுல போய் பேச சொல்லிடுறேன். இந்தாங்க டீ குடிங்க. சுப்ரியா மாடியில இருக்காளா? அவளுக்கு டீ கொடுத்துட்டியா? ஆமா, டீயை கொண்டு போய் மேல குடுக்கற அளவுக்கு உங்க பொண்ணு பெரிய ஆளா என்ன? வேணும்னா கீழே வந்து குடிக்கட்டும். கிச்சன்ல ஒரு வேலை செய்ய மாட்டா. சரி, அது போட்டும், அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். சாப்பிடுறதுக்கு கூட நானே மேல கொண்டு போய் கொடுக்கணுமா? விட்டா ஊட்டி விட சொல்லுவீங்க போல. ஏய், பாவம், அவங்க நம்ம பசங்க தானே. அப்படியே ஊட்டி விட்டாதான் என்ன தப்பு சொல்லு? ஊட்டி வளர்க்க வேண்டிய வயசுல நல்லா ஊட்டி வளர்த்தாச்சுங்க. அதுல நான் உங்களுக்கு எந்த குறையும் வைக்கலங்க. பசங்களுக்கு ஊட்டி விட்டதெல்லாம் கணக்கு பாத்துக்கிட்டு இருக்கியா நீ? யாராவது கேட்டாங்கன்னா சிரிக்க மாட்டாங்களா? ஓ, நீங்க கவலையெல்லாம் படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். சரி சரி, நீ அந்த பிரச்சனையை விடு. இனி அதை பத்தி பேசி இங்க ஒரு பிரச்சனை வேண்டாம். ஓ, மனோ வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு கிடைக்கிறதே ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு இப்படி ஊரெல்லாம் சுத்திட்டு வர வேண்டியது. ஏண்டா, ஞாயிற்றுக்கிழமையா வீட்டுல இருக்கலாம்ல? இல்லப்பா, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வேண்டியதா இருந்தது. திருவனந்தபுரத்துல வேலை கிடைச்சிருச்சுன்னு அவங்களெல்லாம் ஒதுக்க முடியுமா? அது மட்டும் இல்லப்பா, கொஞ்ச நாள் பார்க்காம இருந்துட்டோன்னா அந்த பந்தமே இல்லாம போயிடும். ஒரு வகையில அதுவும் சரிதான். சரி, நான் டீ எடுத்துட்டு வரவா? இல்லம்மா, எனக்கு வேண்டாம். ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன்டா. வேண்டாமா, நான் வெளியே குடிச்சிட்டு தான் வரேன். அப்புறம் உங்க 2 பேருக்கும் சந்தோஷமான ஒரு நியூஸ் இருக்கு. என்னடா அது? கொஞ்ச நாளாவே உங்க மனசுல இருக்கிற குறைய இன்னைக்கு தீர்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடா, கல்யாண விஷயமாவா? எஸ், அடுத்த மாசமே நடத்திடலான்னு அனு ஒத்துக்கிட்டா. ஓ, இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்டா. ஆரம்பத்துல இருந்தே இழுபறியா போய்கிட்டு இருந்த ஒரு பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துருச்சு. சந்தோஷமா இருக்கு. அடுத்த மாசம்னு அவங்க சொன்னாங்களா இல்ல நீயே முடிவு பண்ணியா? நாங்க பேசிக்கும் போது உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணோம். அப்பதான் அடுத்த மாசம் முடிவாச்சு. அப்போ நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நீங்களே நாள் குறிச்சிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்றீங்க. எங்க கிட்ட அத பத்தி சொல்லவும் வேண்டாம், அபிப்பிராயமும் கேட்க மாட்டீங்க. ஆமா, நாங்க தான் அந்த மாதிரி எந்த முடிவுக்கும் வரலன்னு சொல்றோம்ல. நாங்க எங்களோட முடிவு உங்ககிட்ட சொன்ன அவ்வளவுதான். ஃபைனல் டேட்டை நீங்க எல்லாரும் பேசி முடிவு பண்ணாலே போதும். அது வர வாரமா இருந்தாலும் சரி, 2 மாசம் கழிச்சு சொன்னாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓ, வாரம்லாம் நடத்த முடியாதுப்பா. கல்யாண வேலைன்னா சும்மாவா? நம்ம குடும்பத்துல நடக்கிற முதல் கல்யாணம் இது. யாரெல்லாம் கூப்பிடணும்னு லிஸ்ட் போடுறதுக்கே 2-3 வாரம் ஆயிடும்.
யாரும் நம்ம கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாதுங்க. எல்லாரையும் கூப்பிடணும். அந்த ஆர்ப்பாட்டமே வேண்டாமா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அதெல்லாம் நாங்க தான் முடிவு பண்ணுவோம். இனிமே நீ பேசாத. முகூர்த்த நேரத்துக்கு பந்தல்ல வந்து உட்கார்ந்து தாலி கட்டிட்டு போனா போதும். கல்யாணத்தை எங்க நடத்தணும், யாரை கூப்பிடணும், எப்படி எல்லாம் பண்ணணும்னு அதெல்லாம் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். இது இந்த வீட்ல நடக்கிற கல்யாணம். அப்படிலாம் சாதாரணமா நடக்கிறதுக்கு நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். அம்மா, சுப்ரியாவோட கல்யாணத்தை நம்ம நல்லா ஆடம்பரமா பண்ணிக்கலாமா? பெரிய மண்டபத்துல சொந்த பந்த எல்லாரையும் கூப்பிட்டு நடத்தலாம். டேய், அறிவு கிட்டத்தனமா பேசாதடா. பொண்ணோட கல்யாணம் எப்பவும் பையன் வீட்டுல முடிவு பண்ற மாதிரி தான் நடக்கும். ஆனா இந்த கல்யாணத்தை நம்ம இஷ்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். நிறைய பேரை கூப்பிட்டு ஆடம்பரமா இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாம் நான் சொல்றதுல ஒரு முக்கியமான காரணம் இருக்குப்பா. அனுபாமாக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்ம சொந்தக்காரங்கள சில பேருக்கு தெரியும். கல்யாணத்துக்கு வர மத்தவங்களுக்கும் அந்த விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்திட்டு அடுத்த வாரமே பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஊர்க்காரங்களும் பேசுறத நாமளே கேக்குற மாதிரி ஆயிடும். ஹோ, இதெல்லாம் ஊர்க்காரங்க பார்த்து கிண்டல் பண்ற மாதிரியான ஒரு சம்பந்தம்னு கடைசியில புரிஞ்சுக்கிட்டே, அதுவே சந்தோஷம். எப்படி இருந்தாலும் சொந்தக்காரங்களை கூப்பிடாம இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். இந்த விஷயத்துல நீ அடம் பிடிக்காத. அனுப்பம்மாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன. எங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் நாங்க அதுக்கு ஒத்துக்கிட்டோம். இனிமே இது எப்படி நடக்கணும்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். இந்த விஷயத்துல நீங்க சொல்றதுக்கு எதுவும் இல்லையா? டேய், அம்மா சொல்றதும் நியாயமா தானே இருக்கு. கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்களை இன்வைட் பண்ண வேண்டியது நம்மளோட மரியாதைடா. நாங்க பொறுப்பெடுத்து நடத்துற கல்யாணமா இருக்கிறதுனால நெருக்கமானவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்கணும். அதை விட்டு கொடுக்குற பேச்சுக்கே இடம் இல்லை. இனி அதை பத்தி ஆர்குமெண்ட் எதுவும் வேண்டாம். நீ போ. ஐயோ, இந்த பையன் ஏங்க இப்படி இருக்கான்? இது என்ன ரகசிய கல்யாணமா? நீ இதை பத்தி அவங்கிட்ட பேசி டென்ஷனா சண்டை போட வேண்டாம். சொந்தக்காரங்களை கூப்பிட போறது நம்ம தானே, அவன் இல்ல. எப்படியோ கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டால, அது போதும். இங்க பாரு, அண்ணனுக்கு கல்யாணமாக போகுது. ஓஹோ, பொண்ணு யாரு? ஏற்கனவே லவ் பண்ண பொண்ணு தானா? அதேதான். நல்லதுதான். அப்பதானே உங்க அண்ணனால நமக்கு எதிராக பேச முடியாதுல்ல. நம்ம விஷயம் மாதிரியா அது? அவங்க சேம் ரிலீஜியன்டா, அது மாதிரியா நம்ம? அதெல்லாம் இந்த காலத்துல யார் பாக்குறாங்க? உங்க அண்ணன் அந்த பொண்ணை எந்த ரிலீஜன் கேட்டுட்டு லவ் பண்ணல. பார்த்தாரு, பிடிச்சது, லவ் பண்ணாரு, கடைசியில கல்யாணமும் நடக்க போகுது. உங்க அண்ணன் லவ் பண்ண பொண்ணு வேற ரிலீஜனா இருந்தாலும் உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஏன்னா உங்க அண்ணனோட காதல் ஆத்மார்த்தமானது. அதனாலதான் எவ்வளவோ தடை வந்தும் உங்க அண்ணன் ரொம்ப ஸ்டெடியா இருந்தாரு. உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு நானும் வருவேன். ஐயோ வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. நான் வர்றது வேற எதுக்கும் இல்ல, உங்க அண்ணனுக்கு கை கொடுக்கதான். காதலிச்ச பொண்ண கைவிடல, அதுக்கு அவரை அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்காக தான் நான் வரேன்னு சொன்னேன். அப்புறம் அண்ணனோட கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அப்பாவும் அம்மாவும் என் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி நீ தான் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். அதுக்கு என்ன, அவங்க கல்யாணத்தை பத்தி பேசட்டும். இங்க பாரு, வீட்ல யாராவது ஒரு பையனை பார்த்துட்டு என்ன கட்டாயப்படுத்தினாங்கன்னா என்னால தாக்கு பிடிக்க முடியாது. நான் சாதாரண ஒரு பொண்ணு, அது மறந்துடாத. நீ ஒரு அழகான பொண்ணுன்றதுனால தானே நான் உன்னை காதலிக்கிறேன். நீ தைரியமா இரு தங்கம், நான் இருக்கேன்ல உன் கூட. இந்த நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை மட்டும் நான் இழந்துட்டா அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டேன். அது மட்டும் உறுதி. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு என்கிட்ட வேற வழி இருக்கு. என்ன வழி? அதெல்லாம் நேரம் வரும்போது நான் சொல்றேன். முன்னாடியே சொல்லிட்டா த்ரில் போயிரும்ல. இப்போ நீ ஒரே ஒரு விஷயம் செஞ்சா மட்டும் போதும். அப்பா அம்மா கிட்ட இதுக்காக நீ சண்டை போட தேவையே இல்லை. அவங்க எத்தனை மாப்பிள்ளை வேணாலும் பார்க்கட்டும். அப்படி ஏதாவது மாப்பிள்ளை வந்தாங்கன்னா நீ அவங்களுக்கு டீயோ காஃபியோ மிக்சரோ ஸ்வீட்டோ எது வேணாலும் கொடு. ஏன்னா அவங்களுக்கு உன் வீட்டுல இருந்து கிடைக்க போறது அது மட்டும் தானே. அந்த வீட்டு பொண்ணு எனக்கு தானே சொந்தம், எனக்கு மட்டும்தான். எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது என்ன? வேற என்ன பண்ணணும்? பொண்ணை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு புரிய வைக்க என்ன பண்ணணும்? அதான் நம்ம நேர்ல மீட் பண்றோமே, அப்ப சொல்றேன். போதுமா? ச்சீ, நான் எதுவும் கேட்கல. என்கிட்ட பேசாத போ, பேட் பாய். என்ன அனு பேசிக்கிட்டு இருக்க நீ? கல்யாணம் முடிஞ்சு அம்மாவும் கூட கூட்டிட்டு போக போறியா? இது முட்டாள்தனமா இருக்கு. அதுல என்னக்கா தப்பு இருக்கு?
மனோ வீட்டுக்கு போனாலும் இங்க இருக்க மாதிரி அங்கேயும் இருக்க போறா. அவளால அங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் தொல்லையோ கண்டிப்பா இருக்க போறது இல்ல. அவ யாருக்கும் ஒரு பாரமா இருக்க மாட்டாக்கா. அவ யாரா இருந்தாலும் அவங்க கூட உடனே பழகிடுவா. இதுக்கெல்லாம் மனோ ஒத்துப்பான்னு நீ நினைக்கிறியாமா? அதான் ஹைலைட். இத பத்தி மனோதான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசினாரு. உன் கூட சேர்ந்து அவனுக்கும் கிறுக்கு பிடிச்சிருச்சு. அனு, இது நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. மனோ ஒத்துக்கிட்டாலும் அவங்க வீட்டுல இதை ஒத்துப்பாங்களா? முக்கியமா அவங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா அவங்க அம்மா ருத்ர தாண்டவமே ஆடும். மனோ வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது, அதை பத்தி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதோட நாங்க ரொம்ப நாளைக்கு இங்க இருக்க போறது இல்லையே, திருவனந்தபுரத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுவோம்ல. அந்த இடத்துல அம்மு எங்க கூட தங்குறதுல யாராலையும் தடுக்க முடியாதுல்ல. அனு, நீ தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த விஷயத்த உன் அம்மா கிட்ட சொன்னியா? அம்மா ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல, அம்மா கிட்ட நான் சொல்லல. இது நானும் மனுவும் எடுத்திருக்க முடிவுக்கா, வேற யாருக்கும் தெரியாது. இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்க அம்மா ஒத்துப்பாங்கன்னு நீ நினைக்கிறியா? இல்லனாலும் இந்த விஷயத்த பத்தி எப்படி உங்க அம்மா கிட்ட நீ பேசுவ? இது தெரிஞ்சா அம்மா சந்தோஷம் தான் படுவாங்க. அம்மாவை அனுப்பி வைக்க வேற சொந்தக்காரங்களை தேடி அலைய வேண்டியது இல்லைல்ல. உன் அம்மாவை பத்தி உன் மனசுல இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா? அம்மாவை ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சா உங்க அம்மா அதை எப்போ செஞ்சிருப்பாங்க. அதை விட்டுட்டு இவ்வளவு நாளா உங்க சொந்த பொண்ணு மாதிரி அம்மாவை வளர்த்தாங்கன்னா அது அவ மேல இருந்த பாசத்தினாலதான். அத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னு தான் வருத்தமா இருக்கு. என்ன ஆனாலும் அம்மாவை கூட்டிட்டு போறதுன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன்க்கா. மனோக்கு அதுல எதிர்ப்பு இல்லாததால வேற எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க அவளை வளர்ப்போம். அப்போ உன் அம்மா இங்க தனியா இருக்கணும்னு சொல்றியா? அம்மாவும் எங்க கூட வந்துடலாம்ல. அதுக்கு பதிலா அம்முவை உன் அம்மா கிட்டே விட்டுட்டு போகலாம்ல. அம்மாக்கு ஒரு துணையாவும் இருக்கும். உனக்கு எப்போ அம்மாவை பார்க்கணும்னு தோணுதோ அப்ப வந்து பார்க்கலாம். அதெல்லாம் சரியா வராதுக்கா. நான் அப்படி ஆசையா வரும்போது அம்மு இங்க இல்லனா, அம்முவை கூட்டிட்டு போய் அவளோட சொந்தக்காரங்க கிட்ட விட்டுட்டாங்கன்னா, அப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறதாலதான் அம்முவை என் கூட கூட்டிட்டு போகணும்னு நான் முடிவு பண்ணேன். அனு, நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. உன் அம்மாவுக்கும் அம்முவுக்கும் மனோவுக்கும் மனோட அப்பா அம்மாவுக்கும் நீ பண்ற மிகப்பெரிய துரோகம் இது. கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு போற பொண்ணு உன் தங்கச்சியும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா யாராவது ஒத்துப்பாங்களா சொல்லு? கல்யாணம் முடிஞ்ச கையோட எங்களுக்கு அவளை கூட்டிட்டு போறதா பிளானே இல்லக்கா. 2-3 நாள் கழிச்சு நாங்க இங்க வரும்போது அப்பா அவளை கூட்டிட்டு போயிடுவோம். அக்கா கூட சும்மா கிளம்பி வந்திருக்கான்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் திருவனந்தபுரத்துக்கு கிளம்பி போயிடுவோம். உன் பிளான்லாம் நல்லாதான் இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சா பாவம் உன் அம்மா நெஞ்சு வெடிச்சு எதுவும் ஆகாம இருந்தா சரி. இங்க பாரு, இதுல நான் சொல்ல எதுவும் இல்ல. இந்த ரகசியத்தை தான் நீ எனக்கு சொல்லணும்னு நினைச்சிருந்தா நான் முன்னாடியே வந்திருக்க மாட்டேன். ஆளை விடு. அக்கா அக்கா நில்லுங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அக்கா. என்னாச்சு? வந்ததுல இருந்தே மூட் அவுட்டா இருக்க. மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? இல்ல, நான் சில விஷயங்களை பத்தி கொஞ்சம் யோசிச்சேன். அதெல்லாம் இல்ல, நீ பேசுறதே டல்லா தான் பேசுற. கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. என்கிட்ட சொல்ல முடியாத விஷயமா? அதான் ஒன்னும் இல்லைங்கிறேன்ல. ஆலிஸ் அக்கா என்கிட்ட சொன்ன விஷயத்த பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆலிஸ் அக்கா அப்படி என்னதான் சொன்னாங்க? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா கூட்டிட்டு போக நம்ம பிளான் பண்ணோம்ல, அந்த விஷயத்த நான் ஆலிஸ் அக்கா கிட்ட சொன்னேன். ச்சே, நீ எதுக்காக அந்த விஷயத்த அவங்க கிட்ட போய் சொன்ன? அந்த விஷயம் நமக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் தானே நாம முடிவு பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு தெரிஞ்சதால எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க நம்மளோட வெல்விஷர் தானே. அவங்க கிட்ட இருந்து சில விஷயங்களை மறைச்சு வைக்கும் போது எனக்கு என்னமோ யாரோ மாதிரி தோணும். அது சரி, அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? அம்மாவை கூட்டிட்டு போனா அம்மாக்கு வருத்தமா இருக்காதான்னு அக்கா கேக்குறாங்க. அவங்க சொல்றதும் வாசம் தானே. உண்மைதான். அக்கா கேக்குறதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. ஆனா அம்மாவை எங்க விட்டுட்டு போக எனக்கு மனசு வரல. அன்னைக்கு மாதிரி அம்மா விஷயத்துல எங்களுக்கு உரிமை இருக்கு, நாங்க சொந்தக்காரங்கன்னு யாராவது வந்துட்டா அம்மா அவங்க கூட அனுப்பி வச்சிருவாங்க. அவங்களுக்கு துணையாதான் மாமா வேற இருக்காருல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா நம்ம கூட இருக்கிறது தான் நல்லது. சரி விடு. ஆலிஸ் அக்காவோட கம்பெனி பேப்பர்ஸ் எதுவும் ரெடி ஆகலங்கிறதால கம்பெனியை லாக் பண்ணிட்டாங்க. அதை எப்ப திறப்பாங்களோ என்னவோ. ஆக்சுவலா அப்படி அங்க என்னதான் ப்ராப்ளம்? லைசென்ஸ் கிடைக்க ரொம்ப லேட் ஆகுமா? ஒரு வருஷத்துல 10 லட்ச ரூபாய்க்கு பிசினஸ் பண்றதுக்கு தான் எங்களுக்கு லைசென்ஸ்ல இருக்கு. ஆனா போன வருஷம் நாங்க 18 லட்ச ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணோம். நாங்கன்னு இல்ல, எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. ஆனா அந்த விஷயம்லாம் வெளியில வர்றது இல்ல.
நேத்திக்கு ப்ராப்ளமான அந்த டூப்ளிகேட் கோல்ட் கேஸ்ல அந்த கேஸுக்காக தான் அக்கவுண்ட்ஸையும் பேப்பர்ஸையும் சப்மிட் பண்ண வேண்டியது வந்தது. பெர்மிஷன் இல்லாம நடத்தின பிசினஸ்க்கு பெனால்டி பே பண்ணணும். புது லைசென்ஸ் எடுத்தாதான் பிசினஸே கண்டினியூ பண்ண முடியுமா? இப்போதைக்கு பிசினஸ் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு வேலை இல்லைன்னு ஆயிடுச்சு. உனக்கு நல்ல ஒரு வேலையை நான் வாங்கி தரேன், ஓகேவா? ஓஹோ, உங்க கையில வேலை ஸ்டாக் இருக்குங்களா? எங்க, இங்கயா இல்ல திருவனந்தபுரத்துலயா? ரொம்ப கிண்டல் பண்ணாத. இப்போதைக்கு இங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் திருவனந்தபுரத்துல வேலை கிடைக்கும். இங்க மனோஜ் மனசு வச்சா கூட சில விஷயங்கள் நடக்கும். சீரியஸாவா சொல்ற? இல்ல என்ன கிண்டல் பண்ண சும்மா சொல்றியா? இல்லப்பா, நான் உண்மையதான் சொல்றேன். உனக்கு வேலை இங்க எங்க பிரான்ச்ல தான். அது எப்படி உடனே கிடைக்கும்? உனக்கே எவ்வளவு நாள் கழிச்சு அவங்க போஸ்டிங் கொடுத்தாங்க? நாங்களா அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப்ங்கிறதால தான் எங்களுக்கு இவ்வளவு நாளா ஃபார்மாலிட்டிஸ் நடந்துட்டு இருந்தது. உன்னை டெம்பரரியாவே அப்பாயிண்ட் பண்ண முடியுமான்னு நான் பாக்குறேன். எனக்கு பதிலா இங்க வந்த குமார் இப்போ நல்லாவே ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. நான் சொன்னா கண்டிப்பா குமார் கேட்பாரு. நாளைக்கே நான் போயிட்டு குமாரை நேர்ல பாக்குறேன். ஏன்னா நான் அவரை இன்னும் நேர்ல போய் பார்க்கவே இல்லை. ஆள் எப்படி சிம்பிளா? இல்ல இல்ல, அவ்வளவு சிம்பிள்லாம் இல்ல. ஆனா ஆள் அவ்வளவு மோசமா இல்ல. உன் ஆட்டிடியூடுக்கு கண்டிப்பா மேட்ச் ஆகும். ஏன் அப்படி? நீ எப்பவும் சீரியஸால இருப்ப. நானா சீரியஸா? பின்ன இல்லங்கிறியா? உன்னை காதலிக்கணும்னு ஒரு ஆம்பளனா உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க. ஒரு அன்பா 4 வார்த்தை பேசணும்னு என்னைக்காவது தோணியிருக்கா? நாம அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம். இந்த மரத்தை சுத்தி டூயட் பாடுறதுக்கெல்லாம் நான் தயாரா இல்ல, புரியுதா? எல்லாம் என் தலையெழுத்து. சரி வா. ஹாய் மனோஜ், வாட் a சர்ப்ரைஸ். டீ குடிக்க உட்காந்து நீங்க வரீங்க. சரி, டீ ரெடியா தான் இருக்கு. ஓஎஸ், உன்னோட வீடு ரொம்பவே நல்லா இருக்கே கிரண். எப்படி இந்த வீடு கிடைச்சது? அது ஒரு பெரிய கதை, வாங்க சொல்றேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஒரு வீடு வேணும்னு நான் உங்ககிட்ட தான் சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்லலாம்னு நினைச்சேன். அப்போதான் நான் தங்கியிருந்த ஹோட்டல்ல ரூம் பாய் ஒரு புரோக்கரை பத்தி சொன்னான். அந்த ஆளை தேடி போய் பார்த்தா அவன் ஒரு சரியான குடிகாரன். ஆனா வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் தான். இது ஒரு அமெரிக்கன்காரனோட வீடு. அவங்க போயிட்டாங்க, நான் வந்துட்டேன். அடுத்த வருஷம் ரிட்டர்ன் ஆகும்போது நான் காலி பண்ணி தரணும், அதான் கண்டிஷன். வாடகையும் ரொம்ப கம்மி தான். ஓஹோ, அந்த ஆளு திறமசாலி தான். உண்மையிலேயே வீடு நல்லா இருக்க. அந்த குடிகார உண்மையிலேயே பெரிய ஆள் தான். குடிகாரங்கிற ஒரே ஒரு பிரச்சனை தான், ஆனா டீசன்ட் தான். நல்லது நடந்தா சரிதான். நம்ம வேற இடத்துக்கு போகும்போது நல்ல ஒரு வீடு கிடைக்குதா பெரிய பிரச்சனை. அந்த புரோக்கரோட பேர் என்னன்னு சொன்ன? எந்த ஏரியா? இந்த ஏரியா தான். பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்கிற ஜங்ஷன்ல தங்கியிருக்கான். அதுவும் ஒரு சிங்கிள் ரூம்ல. பொண்டாட்டியும் பொண்ணு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா. ஓ, அந்த ஆளோட பேரு சாரி மனோஜ், ஐ எம் சோ சாரி. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடுச்சு. அது பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நான் இதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு தான் போக போறேன். உன் வீடு இங்க பக்கத்துல தானா? 4-5 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்க. நான் கார்ல தான் இங்க வந்தேன், அதனால பரவாயில்ல. உன் வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா, அம்மா, அப்புறம் ஒரு தங்கச்சி. அப்பா மிலிட்டரியில இருந்தவர் 20 வருஷத்துக்கு அப்புறம் வெளியே வந்துட்டாரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், சிஸ்டர் படிச்சுட்டு இருக்கா. நீங்க சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? ஆபீஸ்ல ஏதாவது ஸ்பெஷலா நடந்துச்சா? 2 வாரம் தானே ஆகுது. இப்போதான் எல்லாம் செட் ஆயிட்டு வருது. ஆனா ஒர்க் நிறைய பெண்டிங்ல இருக்கே. தேவைப்படுற அளவுக்கு அங்க ஸ்டாஃப்ஸும் இல்ல. இன்னும் 2 ஸ்டாஃப்ஸ் வேலைக்கு எடுக்கணும்னு சேகரன் சார் கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் பேரை வேலைக்கு எடுக்கணும்னு சேகரன் சார் கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். சேர்க்கலாம் சொல்லுவாரு, ஆனா சேர்க்க மாட்டாரு. ஆனா இப்போ அவர் ஏதோ மூவ் பண்ணியிருக்காரு. ஆனா புது அப்பாயின்மெண்ட் ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து நம்ம கிட்ட வரணும்னா 2-3 மாசமாவது ஆகும். உட்காரு. அது வரைக்கும் நான் என்ன பண்றதுன்னு தான் யோசிக்கிறேன். யோசிச்சு பார்த்தா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்க. இப்போதைக்கு டெம்பரரியா 2 பேர் எடுத்துக்க. அதுக்கும் ஆளுங்க இருப்பாங்க. அதுக்கு சேகரன் சார் ஒத்துக்குவாரா? நீ தான் ஒத்துக்க வைக்கணும். நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டீனா அவர் கண்டிப்பா ஒத்துப்பாரு.
அப்புறம் ஒரு கேண்டிடேட்டை நான் தரேன். என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். ஒன்றும் ப்ராப்ளம் வராதுல்ல? ஏய், அது ஒரு பொண்ணுப்பா. ஆனா இவ எல்லா விஷயத்திலும் நல்லா ஸ்மார்ட்டா இருப்பா. அவ பேர் என்ன? அனுபமா. அப்பாவை அவங்கள அப்பவே விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு தங்கச்சியும் அம்மாவும் இருக்காங்க. வர சொல்றோமா? அதுக்கு என்ன, உனக்கு ஓகேன்னா தாராளமாக வர சொல்லு. ஒன்று பண்ணு, அந்த ஜூலியோட நம்பர் கொடுத்துரு. அவங்க கிட்ட எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இன்டர்வியூக்கு வரட்டும். சரி, நான் சொல்லிடுறேன். ம். அப்புறம் எனக்கு வேண்டியவங்க அப்படிங்கறதால அந்த பொண்ணை கண்டிப்பா வேலைக்கு எடுத்தே ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு வேலைக்கு கரெக்டா இருப்பான்னு தோணுச்சுன்னா மட்டும் எடுத்தா போதும். நீ செலக்ட் பண்ணி அனுப்புற, ஒன்றும் பிரச்சனை வராது, நானும் நம்புறேன். ம், சரி, நான் கிளம்புறேன். ஒருத்தரை மீட் பண்ண வேண்டியிருக்க. ஓகே. வீட்டுக்கு போக போறேன் என்ன? ஆமா, அது வீட்டுக்கு தான் போகணும். இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அப்புறம் நான் வெளியே போகணும். ஏதோ மழுப்புற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? ஹேய், ஒன்றும் இல்லை. சரி, போயிட்டு வா. ஓகே, பாய். என்ன அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு சொன்ன? அப்படிலாம் சொன்னாதானே உன்னை பார்க்கவே முடியும். ஓஹோ, அப்ப போய் சொல்லி என்ன வீட்ல இருந்து வர வச்சிருக்க இல்ல? போய் சொன்னா ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரியணும்ல. அப்பதானே எதிர்காலத்துல அதை வச்சு ஏதாவது பிளான் பண்ண முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படின்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு பொய்ய நான் சந்திக்க வேண்டியது வரும்னு தெரியல. அதுக்கு தான் நான் இப்பவே ட்ரைனிங் கொடுக்கறேன். விளையாட்டெல்லாம் போதும், எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. நீ ஏன் எப்ப பார்த்தாலும் சீரியஸாவே இருக்க? கொஞ்சம் ரிலாக்ஸா தான் இரு. லைஃப் எல்லாருக்கும் ஒரு தடவை தான். ஓ, நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன், அந்த ஒன்னே அதிகம் தான். சரி, உன் வேலை விஷயத்த பத்தி பேசதான் கூப்பிட்டேன். என்னாச்சு? குமார் கிட்ட உன் வேலை விஷயமா நான் பேசினேன். நாளைக்கே உனக்கு இன்டர்வியூ இருக்கும். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.